Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து வெண்டைக்காய் வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து இந்த வெண்டைக்காய் தண்ணீரை வந்து அதிக அளவுல வந்து சாப்பிடக்கூடாது, இதை பற்றி இந்த வீடியோல வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ள தகவலா இருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்பதான் நான் வந்து வீடியோஸ் போட உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து இமிடியேட்டா வந்து வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் சேனல் வந்து படிப்படியாக வந்து டெவலப் ஆகும். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ நவ். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து எப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும்னு பார்க்கும்போது 2 இல்லைன்னா 3 வெண்டைக்காயை எடுத்து சிறிது துண்டுகளாக வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி நைட்டு வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிடணும். நல்லா குளிர்ந்த தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம டெய்லி வந்து பருகிட்டு வரும்போது குடிச்சிட்டு வரும்போது நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும். வெண்டைக்காயை சாப்பிட்டால் வந்து கணக்கு நன்றாக வரும் என்பார்கள். கணக்கு வருதோ இல்லையோ, நமக்கு ஏராளமான சத்துக்கள் வெண்டைக்காய் மூலமாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ்டு. இந்த வெண்டைக்காய் வந்து எங்கிருந்து நமக்கு வந்து பூர்வீகமா வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வெண்டைக்காயின் பூர்வீகம் வந்து எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அங்க இருந்துதான் வந்து அரேபியா வழியா நைல் கரை வழியா வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது. இப்போ தமிழ்நாட்டுல வந்து இது வந்து வெண்டைக்காய் வந்து அதிக அளவுல வந்து பயிரிடப்படுகிறது. வந்து வலுவழுப்பா இருக்குங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து பல்வேறு நோய்களை தீர்க்கும் அற்புத மருத்துவ தன்மையை வந்து கொண்டுள்ளது. வெண்டைக்காயில வந்து அதிக அளவு கரையும் தன்மை கொண்ட நார்ச்சத்து, அதாவது சாலிபிள் ஃபைபர் அதிக அளவு வந்து இருக்கிறதுனால இது வந்து ரத்தத்துல உள்ள கொழுப்பு, கொலஸ்ட்ரால் லெவல், பித்த நீர் இதெல்லாம் வந்து அதிகரிக்காம வந்து பார்த்து கொள்ளும். கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும். மேலும் இது வந்து பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுல வந்து உள்பகுதியில வந்து ஒரு கோட்டிங் மாதிரி படிந்து பெருங்குடல் சிறப்பாக செயல்பட உதவும். அதில் உள்ள சாலிபிள் ஃபைபர் நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ்க்கு பிறகு இன்சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையா தன்மையுள்ள ஃபைபர் நார்ச்சத்தாக வந்து மாறி குடல்ல வந்து பெருங்குடல்ல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறதுனால, டெவலப் ஆகிறதுனால இது வந்து மலக்குடல் மற்றும் மலக்குடலில் வரும் புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கும் வந்து உதவும். சரி, இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நைட்டு முழுசும் வந்து தண்ணியில வந்து ஊற வச்சு சின்ன சின்ன பீஸ், சின்ன சின்ன குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து பருகும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பருகும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, இது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. டெய்லி வந்து அவங்க வந்து மார்னிங் இந்த தண்ணியை வந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தா சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள் இருக்கும். இந்த நீரை வந்து நம்ம பருகிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வராது. நம்ம உடலும் வந்து நம்ம பாடியும் வந்து நல்ல சில் எஃபெக்டா வந்து இருக்கும். எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வராம வந்து இந்த வெண்டைக்காய் தடுக்கும். வெண்டைக்காயில வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் சி இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம டெய்லி இதை வந்து எடுத்துக்கிடலாம். எனவே இந்த நீரை வந்து டெய்லி நம்ம வந்து குடித்து வந்தோம்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க தீராத சளி இருக்குதுன்னா இந்த வெண்டைக்காயை சூப்பு வச்சு நம்ம வந்து குடிக்கலாம். அந்த சூப் வந்து எப்படி வைக்கணும்னா, 2 இல்லைன்னா 3 நல்லா முத்திய வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணி வாட்டர்ல போட்டுட்டு அதுல ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, மிளகு ஒரு 4-5, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் இதெல்லாம் சேர்த்து நீரை விட்டு கொதிக்க வைத்து, அதாவது 1 டம்ளர் வந்து நீர் வச்சோம்னா அந்த தண்ணி வந்து 1/2 டம்ளர், அதாவது பாதியா வந்து வத்தணும். பாதியா வத்திய பிறகு அடுப்புல இருந்து கீழே இறக்கி கொஞ்சம் நமக்கு வந்து தேவைன்னா உப்பு சேர்த்து குடித்தால் சளி தொல்லையில இருந்து நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். இதே மாதிரி இந்த வெண்டைக்காயை வந்து சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இந்த வெண்டைக்காய் நீரை வந்து குடித்து வந்தால் நமக்கு வந்து ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனைகள் வந்து சரியாகும். இந்த வெண்டைக்காயில சிலர் வந்து பால் சேர்த்து வேக வச்சு வந்து குடிப்பாங்க, அப்படியும் செய்யலாம். எப்படி செய்யணும்னா, நல்ல முற்றாத இளம் வெண்டைக்காய், அதாவது பிஞ்சு வெண்டைக்காயை வந்து நல்லா வேக வைத்து எடுத்து நீருடன் சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் இருமல், நீர்க்கடுப்பு,
வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள் வந்து சரியாகும். அதே மாதிரி வெண்டைக்காயை நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நம்மளுடைய பல்லு வந்து தூய்மை பெறுவதுடன் அந்த ஈறு வந்து ஈரில் உள்ள இரத்த ஓட்டம் வந்து தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்கள் வந்து சரியாகும், மலச்சிக்கலும் நீங்கும். வெண்டைக்காயை அடிக்கடி நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்படும். இந்த வெண்டைக்காயை வந்து ரொம்பவே வந்து சேர்க்கவும் கூடாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா வெண்டைக்காயில வந்து அதிக அளவு ஆக்சிலேட் எலமெண்ட் வந்து இருக்கிறதுனால இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகக்கல், பித்தப்பை கற்கள், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் உண்டு. அதனால கல் பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காயை குறைவாக சாப்பிட வேண்டும். வெண்டைக்காயை அதிகமாக ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டனாலும் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் எல்டிஎல் வந்து அளவு வந்து அதிகரிக்கும். அதனால வந்து வெண்டைக்காயை வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. லேசாக வதங்கியதும் அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோலையும் சொல்றதா, நீங்க எந்த ஒரு ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஃபேமிலி டாக்டரையோ உங்களுடைய கன்சல்டன்ட் டாக்டரையோ அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ஹோம் ரெமெடிஸும் இல்ல மெடிகேஷனும் ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்து எந்த ஒரு ரெமெடிஸுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்பதான் வந்து நம்மளுடைய சேனலும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் க்ரோ ஆகும். உங்களுக்கும் வந்து நான் வந்து வீடியோஸ் போட இமீடியட்டா வந்து நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.